கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனைக்கு என்று கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதனை செய்வோமாக. நம்முடைய தேவன் இதுவரை நடத்தினார், அவர் இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் யெகோவா ஈரே, நம் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தையே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த என் தெய்வம் நீரே. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். அவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. அவர் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேலை நடத்தியவர், செங்கடலை இரண்டாய் பிளந்து வழியை உண்டு பண்ணின தேவனவர். இந்த நாளில் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய வல்லவராயிருக்கிறார். பார்வோன் சேனையை கடலில் அமிழ்த்தியவர், இந்த நாளும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அன்றும் அவர் இஸ்ரவேலுக்கு தேவன், இன்றும் நமக்கு அவர் தேவனாயிருக்கிறார். சேர்ந்து யெகோவா ஈரே, என் தேவைகளை சந்திக்க வல்லவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்வோமா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. அல்லேலூயா. எங்கள் வாழ்வில் போதுமானவரே, உம்மையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. வாய்களை திறந்து இருக்கிற இடங்களில் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோமா? யெகோவா ஈரே, உமக்கு நன்றி. இதுவரை நடத்தினீரே, இனிமேலும் நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்வில் பெருகும். தேவனுடைய கிருபை நம் வாழ்வில் சூழ்ந்து கொள்ளும். தேவனுடைய கிருபை இன்றும் என்றும் என்றும் மாறாததாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உண்மையே எங்கள் கண்முன்னே வைத்திருக்கிறோம். ஆண்டவரே,
ஒருபோதும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. நீரே எங்களை வழிநடத்தும் தெய்வமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த உலகத்திலே நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களுக்கு தீமையாக இன்றைக்கு எதிராக தீமை செய்கிறவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு தீமை செய்து கொண்டு இருக்கலாம். உங்களிடத்தில் நன்மை பெற்றவர்கள் தீமை செய்கிறவர்களாய் மாறி இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. அந்த தீமையை தேவன் நன்மையாக மாற பண்ணுகிறவர் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. 121 சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். பாருங்க, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் எல்லா தீமைக்கும் இந்த உலகத்தில் நம்மை விலக்கி காக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க வல்லமுள்ளவராக இருக்கும்போது ஏன் சில மனிதர்கள் நமக்கு விரோதமாய் தீமை செய்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஐயா, நான் யாருக்கும் தீமை செய்யலையா, நன்மை தான் செஞ்சேன், ஆனால் அவங்க எனக்கு தீமை செய்கிறவர்களாய் மாறி இருக்கிறாங்க. கர்த்தர் ஏன் அப்படி அவர்களை அனுமதிக்கிறார்? ஏன் தேவன் அவர்கள் தீமை செய்யும்படியாய் எழும்பி வரும்போது கர்த்தர் தடுக்கலை? ஏன் எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணாமல் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். தேவன் சும்மா இருக்கிறவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். அவருக்கு மறைவான ஒரு காரியமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும்போது அமிலேக்கியர் வழிமறைத்த அந்த காரியத்தை கூட மனதில் வைத்திருந்து தேவன் அவர்களை விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணுகிறதை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். கவனிங்க, அப்படியானால் உங்களிடத்தில் நன்மை பெற்றவர்கள் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் ஒரு காலத்திலும் தீமை செய்யக்கூடாது. ஆனால் உலகத்தில் உங்களுக்கு சில பேர் தீமைகள் செய்வார்கள். இப்போது உதாரணத்துக்கு நல்லா கவனிங்க, யோசேப்பை நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு யாருக்குமே தீமை செய்யலை. கூட பிறந்த சகோதரர்களுக்கோ தகப்பனுக்கோ இல்லாவிட்டால் தாய்க்கோ இல்லை அவர்களை சுற்றிலிருந்த மனிதர்களுக்கோ யாருக்குமே யோசேப்பு தீமை செய்யவில்லை. ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், பலவிதமான தீங்கை அவன் அனுமதித்தான். பலவிதமான தீமை அவனை சூழ்ந்து கொண்டது. அவன் கூட இருந்தவங்க எல்லாருமே அவனுக்கு தீங்கை விளைவித்தாங்க. அவன் கூட இருக்கிற எல்லாருமே அவனை அழித்து விட வேண்டும் என்று கூட நினைத்தாங்க. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த தீமையை தேவன் நன்மையாக முடிய பண்ணினார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆனால் யோசேப்பு யாருக்குமே தீமை செய்யலை. ஒன்று நல்லா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்க, கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்கிற நீங்கள் யாருக்கும் தீமை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கட்டாயம் இந்த உலகத்தில் உங்களுக்கு பலவிதமான தீங்கு வரும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா தீங்குக்கும் நான் உங்களை விலக்கி காப்பேன்னு சொல்லி. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நாம் தீமை அனுபவிப்போம் என்று.
இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கும் நன்மை செய்யலைன்னா கூட, நீங்கள் யாருக்கும் தீமை செய்யலைன்னா கூட, ஆனாலும் கட்டாயம் உங்களுக்கு தீமை வரும். ஒருவேளை நீங்கள் யாருக்காக நன்மை செய்தால் கூட நன்மையை பெற்றவர்களே உங்களுக்கு விரோதமாய் தீமையாய் எழும்பி நிற்பார்கள். அதுதான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். தேவனுக்காக உண்மையாக வாழ்ந்தவர்கள், தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள், தேவனுடைய வசனத்தின்படி அநேகருக்கு உதவி செய்தவர்கள், நன்மை செய்தவர்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத விதத்தில் தீமை செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். இப்போ யோசேப்பு விடுங்க, அவனுடைய தகப்பன் யாக்கோபு எடுத்துக்கொள்வோமே. யாக்கோபு தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு தன் மாமாவுடைய வீட்டுக்கு போகிறார். வனாந்தரத்தில் தேவன் அவரை சந்திக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து நீ போக இடமெல்லாம் உன்னை காத்து கொள்ளுவேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா உடன்படிக்கை செய்கிறார். அவன் தன் மாமா வீட்டுக்கு போகிறான். அங்கே பார்க்கிறோம் வேதத்தில், மாமா வீட்டில் வேலை செய்கிறான், ஆடு மேய்க்கிறான், உண்மையாக தான் இருக்கிறான். அங்கே மாமாவுக்கு தீங்கு விளைவிக்கலை இல்லையா, லாபானுக்கு தீங்கு விளைவிக்கலை, அங்கே யாருக்குமே அவன் தீமை செய்யலை. ஆனால் அவன் உண்மையும் உத்தமமாக தேவனுக்கு பயந்து கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாய் அவன் தன் ஆடுகளை மேய்க்கிறான். பாருங்க, ஆடுகளை மேய்க்கிற போது அந்த யாக்கோபினுடைய வீட்டில் ஆடுகள் விருத்தி அடைகிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் யாக்கோபுக்கு திருமணமான போது சம்பளமாக சில ஆடுகளை யாக்கோபுக்கு லாபான் பிரித்து விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். லாபான் பிரித்து கொடுக்கிறார். இதெல்லாம் உன்னுடைய ஆடு, இது சம்பளமாக வைத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லி பிரித்து விடுகிறதை பார்க்கிறோம். அப்படி பிரித்து விடும்போது நிறைய ஆடுகள் பலுகி பெருகிறதை, யாக்கோபினுடைய ஆடுகள் அதிகமான பெருக்கம் உண்டாகிறதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் கடைசியில் பாருங்கள், சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி பலமுறை வஞ்சித்து தீங்கு செய்ய நினைக்கிறாரு. அவங்க வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 31:27 வாசிக்கிறேன் பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 31:7, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. என்ன வார்த்தை பாருங்களேன். 10 முறை உங்கள் தகப்பன் சம்பளத்தை மாற்றிட்டாரு, சம்பளம் கொடுக்குறேன்னு வஞ்சிக்கிறாரு, ஆனாலும் எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறாரு உங்கள் தகப்பன், ஆனால் தேவனோ தீங்கு செய்ய இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தீங்குக்கு யாக்கோபை விலக்கி பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். சரியா? நல்ல கவனிங்க. ஆனால் யோசேப்பை ஏன் தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கவில்லை? யோசேப்பு தன் சகோதரர்களுடைய குழியில் போடுறாங்க இல்லையா? அப்புறம் யோசேப்பு விற்கப்படுறாரு. எகிப்தில் போய் யோசேப்பு அங்கே நல்ல உண்மையாகவும் இல்லையா, தேவனுக்கு பயந்தவனாகவும் நேர்மையாகவும் கொடுக்கப்பட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த வீட்டில், அந்த போத்திபாருடைய வீட்டில் பாருங்கள், அங்கே அவன் மேலே வீணான பழி சுமத்தப்படுகிறது. ஒரு தீமையும் அவன் செய்யலை. அந்த எகிப்தில் உள்ள ஒருத்தருக்கும் ஒரு தீமை செய்யலை. அந்த வீட்டில் ஒரு சின்ன பொருள் கூட அவன் திருடலை. உண்மையும் உத்தமமாக தேவனுக்கு பயந்தவனாக இல்லையா, அப்படி உண்மையாய் அந்த வீட்டுக்குள்ளே யோசேப்பு வாழ்ந்ததை வேதம் சொல்லுகிறது. நமக்கு வேதம் காட்டுகிறது, வேதத்தில் வாசிக்கிறோம். பட் ஆனால் ஏன் அவனுக்கு மாத்திரம் தீமை அனுமதித்தார்? யாக்கோபுக்கு லாபான் தீங்கு செய்யும் போது விலக்கி காக்கிற தேவன் யோசேப்புக்கு ஏன் தீமையை அனுமதித்தார்? கவனிக்கிறீங்களா? ஏன் தீமை அனுமதித்தார்? இங்கே விலக்கி பாதுகாக்கிறார். இன்னொரு வசனம் கூட நான் சொல்கிறேன் பாருங்க. இது ஆதியாகமம் 31:24. இப்போது யாக்கோபு தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஆண்டவர் சொல்லுவார், நீ போ, உன் தகப்பன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவார். திரும்பி வருவார். அவர் திரும்பி வரும்போது ராத்திரியோட ராத்திரியை பின்தொடர்ந்து வருவார் லாபான், அவர் அழித்து கொலை பண்ணிடலான்னு. கவனிங்க, யார் அழித்து? யாக்கோபை கொலை செய்து விட வேண்டும், கொன்று விட வேண்டும் என்று லாபான் இரவோடு இரவு புறப்பட்டு வருகிறார். ஒரு ராத்திரியிலே ஆண்டவர் லாபானுக்கு தோன்றி சொல்றாரு, நீ யாக்கோபினிடத்தில் நன்மையை தவிர தீமை ஒன்று செய்யக்கூடாது யாக்கோபுக்குன்னு சொல்லி கர்த்தர் பேசுறாரு. அங்க கர்த்தர் பேசுறார்.
அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 31:24. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். நன்மை என்று தீமை ஒன்றும் பேசக்கூடாது, நன்மை ஒன்றா செய், யாக்கோபுக்கு தீமை செய்யக்கூடாது என்று எச்சரிக்கிறார். இப்போ கவனிங்க, யாக்கோபுக்கு தேவன் தீமை செய்யக்கூடாது என்பதற்காக லாபானிடத்தில் போராடுகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிறவர் என்பது உண்மை என்பதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அதே நேரத்தில் யாக்கோபுடைய குமாரனாகிய யோசேப்பு எல்லாருக்கும் நன்மை செஞ்சான், தன் சகோதரர்களுக்கு சாப்பாடு தான் கொண்டு போகிறான். சரியா? சகோதரர்களுக்கு நன்மை செய்தான், ஒரு தீமையும் செய்யல, யாருக்கும் தீமை செய்யல. பட் ஆனால் நன்மை அவனிடத்தில் பெற்றவர்களே அவனுக்கு விரோதமாய் தீமை செய்திருக்கிறார்கள். ஏன் தேவன் அந்த தீமை செய்யும் போது அவர்களை தடுக்கவில்லை? இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக தீமை செய்யலாம் பிரதர், சிஸ்டர். உங்களுக்கு விரோதமாக தீமை செய்கிறவங்க யாராக இருக்காங்க? உங்ககிட்ட நன்மை பெற்றவங்களா இருப்பாங்க. நீங்கள் யாருக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க தீமை, உண்மைதான். நீங்கள் கேட்டால் சொல்லுவீங்க, ஐயா நான் ஒன்றுமே பண்ணல ஐயா, நல்லா கவனித்தேன், என் சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்னை அடிக்க வராங்க, எனக்கு விரோதமாக எழும்பி வராங்க ஐயா, நான் ஒரு தீமையும் செய்யாமல் என் மேலே குற்றம் சுமத்துறாங்க ஐயா. கவலைப்படாதீங்க, எதுக்காக என்பதை மாத்திரம் நீங்கள் பாருங்கள். வேதத்தில் தேவன் சில தீமைகளை ஏன் அனுமதிக்கிறார்? யாக்கோபுக்கு தேவன் லாபானை தீங்கு செய்ய விடாதபடிக்கு தடுக்கிறார். ஆனால் யோசேப்புக்கு சகோதரர்கள் தீமை செய்கிறார்கள். ஏன் போத்திபார் வீட்டில் தீமை செய்கிறார்கள்? பார்வோனின் ராஜா அந்த சிறைச்சாலையில் போட்டு அடைக்கிறாங்க. பார்வோனில் அந்த எகிப்து தேசத்தில் கூட அவன் கொடுமை அனுபவிக்கிறான். தீங்கு எந்த இடத்துல போனாலும் தீமையை பார்க்குறான். பட் ஆனால் ஒருத்தருக்கும் அவன் தீமை செய்யலை யோசேப்பு. எல்லாருக்குமே அவன் நல்லவனாகத்தான் நடந்து கொண்டான், தேவனுக்கும் பயந்தவனாக நடந்து கொண்டான். ஆனாலும் தீமையை தேவன் எதுக்கு அனுமதித்தார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் தான். ஆனால் அதையும் தாண்டி ஒரு தீமை உங்களை தொடருமானால், உங்களை ஒரு தீங்குக்குள்ளே நீங்கள் இருப்பீர்களானால், உங்களுக்கு தீமை செய்வார்களானால் மனிதர்கள், உங்களுக்கு விரோதமாய் பொய் சுமத்துவார்களானால், உங்களுக்கு சில காரியங்களை தீமையாக மனிதர்கள் செய்வார்களானால், நீங்கள் யோசேப்பை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவ சித்தம் உங்கள் மேல் இருக்கிறது. இந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றப் போகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தீமையை நன்மையாக மாற்றப் போகிறார். அதனால தான் தீமையை கர்த்தர் அனுமதிக்கிறார். தாவீது சொல்வார் பாருங்க, என் கூட அப்பம் புசித்தவன் என் மேலே காலை தூக்குறாயா. தாவீது மட்டும் யாருக்காவது தீமை செஞ்சாரா? சவுலுக்கு தீமை செஞ்சாரா? இல்லை. தாவீது கூட யாருக்கு தீமை செய்யல, தேவனுக்கு பயந்தவன் தாவீது. ஆனால் சவுலுக்கு ஒரு தீமையும் தாவீது செய்யலனா கூட சவுல் தீமை செய்வதில், தாவீதுக்கு தீமை செய்வதில் அதிக ஆர்வமுடையவனாக இருக்கிறான். சிலர் தீமை செய்யறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க இந்த உலகத்தில். ஏன்னா இந்த உலகம் முழுசும் தீமையில் இருக்கிறது. மனிதன் நன்மை தீமை அறியத்தக்கவனாக இருந்தும் நன்மை செய்யறதுக்கு பதிலாக தீமை தான் செய்கிறான் என்பதை நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கி ஏராளமான மனிதர்கள் தீமை செய்வதில் ஆர்வம் காட்டுகிறார்கள், தீமை செய்வதை விசுவாசிக்கிறார்கள், தீமை செய்வதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள், தீமை செய்வதற்காகவே சில பிளான் திட்டங்கள் எல்லாம் போடுறாங்க பாருங்க. அதுக்காக மூளையை யூஸ் பண்ணுறாங்கங்க. நல்லதுக்காக யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, தீமை செய்கிறதுக்காக ஒருத்தனை எப்படி கெடுக்கலாம், ஒருத்தனை எப்படி அழிக்கலாம், அவனுக்கு விரோதமாக எப்படி போகலாம். அது கூட ஒரு தீமை செய்கிறவனுக்கு தீமை செஞ்சால் பரவாயில்ல, ஆனால் ஒரு நல்லவனுக்கே தீமை செய்ய திட்டம் போடுவாங்க பாருங்கள் இந்த உலகத்தில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாக யோசேப்பை போல தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு உண்மையாக நீங்கள் வாழ்வீர்களானால் அவருடைய சித்தம் உங்கள் மேலே நிறைவேறுவதற்காக தீமையை தேவன் அனுமதிப்பார். தீங்குக்கு விலக்கி காக்கிறவர் தான். யாக்கோபை விலக்கி காத்தார். ஏன் யோசேப்பை விலக்கி காக்கவில்லை? யோசேப்புக்கு ஏன் தீமை அனுமதித்தார்? யோபுவைக்கு விலக்கி காத்திருக்கலாம். சாத்தான் யோபுவினிடத்தில் யோபுவை
சோதிக்க வரும்போது, யோபு வந்து தீங்கு செய்ய சாத்தான் வரும்போது, கர்த்தர் யோபின் மேல கவனம் வைத்தாயோன்னு சொல்லி கேட்கிறாரு இல்லையா? ஆனாலும் தேவன் யோபுக்கு சாத்தானை தீமை செய்யும்படி அனுமதிக்கிறார். ஸோ ஆனால் யோபு அந்த தீமையை சகித்தான். ஆனால் யோபு யாருக்கும் தீங்கு செய்யல. கர்த்தரே சாட்சி சொல்றாரு, அவனை போல உத்தமன் ஒருவனும் இல்லை, அவனை போல பொல்லாப்புக்கு விலகிறவன் ஒருவனும் இல்லை, பூமியில் அப்படிப்பட்ட மனுஷனே இல்லைன்றார். அவன் ஒருத்தருக்கும் தீமை செய்யல. அப்படி இருந்தால் கர்த்தர் சாட்சி கொடுக்க மாட்டார் இல்லையா? அவர் கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அப்படி உண்மை உத்தமமாக தேவனுக்கு வாழ்ந்தவனுக்கு ஏன் தேவன் தீமை அனுமதிக்கிறார்? ஸோ அப்போ இந்த யோபுக்கு தேவன் தீமை அனுமதிக்கும் போது யோபு என்ன சொல்றார் தெரியுங்களா? ஐயோ, நான் எவ்வளோ உத்தமமாக இருந்தேன், ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஒரே நாள் போயிடுச்சு, என்னாச்சு? பிள்ளைகள் எல்லாம் சாகும்போது அவங்க மனைவி வந்து சொல்றாங்க, யோ இன்னும் கூட உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறியா? தேவனை தூசித்து ஜீவனை விடியா, செத்து போயா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யோபு சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசாதே, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ. என்ன வார்த்தை அது? தீமையை பெற்ற அண்ணா அப்படின்றாரு, தீமையும் பெற வேண்டாமோ. யோசித்து பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு விசுவாசம் பெரிதா இருக்கலாம், நீங்கள் தேவன் மேல அதிகமாக விசுவாசம் வைத்து ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். பட் ஆனா எனக்கு ஏன் இந்த தீமை, எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த உபத்திரவம், எனக்கு ஏன் இந்த கண்ணீர்? நான் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் என் மேல தீமை செய்யறதுக்கு எத்தனம் பண்றாங்களே, என்ன தீமையா பேசுறாங்களே நீங்க நினைக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தான் பேசி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு தான் பேசி கொண்டிருக்கிறார். யோபு ஒரு தீமை செய்யாதவர் தான். ஆனால் தீமையாய் வரும்போது அவர் சொல்றாரு, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ, தேவனை மாத்திரம் தூசிக்காத அப்படின்னு யோபு தன் உத்தமத்தில் உறுதியாய் உதல்களால் பாவம் செய்யாதவனாய் அவன் காணப்பட்டதனாலே அவன் தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணினார். கடைசியில் இரட்டிப்பான ஆசீர்வாதம் யோபுக்கு. ஸோ யோசேப்பை எடுத்துக்கொள்வோம். யோசேப்புக்கு வந்த தீமை எல்லாம் கடைசியில் நன்மையாக மாறி போனது. இதை யோசேப்பே சொல்றார் பாருங்க. ஆமாம், அந்த ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்து 20வது வசனத்தை வாசிக்கும் போது யோசேப்பு சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 50:20 தன் சகோதரர்களை பார்த்து சொல்றாரு, எல்லா சகோதரரும் போய் முழங்கால் போட்டு வணங்குறாங்க. அப்போ சொல்றாரு பாருங்க அவரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க எல்லாம் தீமை செஞ்சீங்க, அந்த தீமையை கர்த்தர் பார்த்துட்டு தான் இருந்தாரு, செய்வதற்கு அனுமதி கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? அதை இப்பொழுது எல்லா ஜனங்களும் காக்கும்படிக்கு, உயிரோட காக்கும்படிக்கு, அது எல்லா மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க தீமை கூட நன்மையாக கர்த்தர் முடிய பண்ணுவார். உங்களுக்கு யாரோ தீங்கு செய்து கொண்டு இருக்கிறாங்களா, அதை நன்மையாக முடிய பண்ணுவார். உங்களிடத்துல நன்மை பெற்றவங்களா இருக்கலாம், ஐயா நான் எந்த தீங்கு செய்யல அப்படி சொல்லலாம். ஏன் கர்த்தர் என்னை விலக்கி பாதுகாக்கல சொல்லலாம், ஏன் அனுமதிக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் அது நன்மையாக முடிய பண்ணுவார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இப்போது இந்த தீமையை சகிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பைபிள் சொல்லுது, நம்ம தான் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது, நம்ம தான் யாருக்கும் உபத்திரம் கொடுக்கக்கூடாது, நம்ம தான் யாருக்கும் தீமை செய்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு தீமை செய்வாங்கன்னு பைபிள் சொல்லு. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இப்படி தான் சொல்றாரு, நீங்க யாருக்கும் தீமை செய்யக்கூடாது, ஆனால் உங்களுக்கு தீமை வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நீங்க திடம் கொள்ளுங்க, ஆனால் நீங்க யாருக்கும் உபத்திரமா இருக்கக்கூடாது. இதுதான் சத்தியம், புரிந்து கொள்ளுங்க. ஐயா நான் ஜெபிக்கிறேன் ஐயா, உண்மையா உபவாசம் பண்றையா, உண்மையா கர்த்தரை ஆராதிக்கிறையா, உண்மையா ஒருத்தரை நேசிக்கிறையா, தேவனுடைய பிரமாணத்தின்படி உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு சொன்னது போல உண்மையாகவே நான் நேசிக்கிறேன்யா. ஆனா என் நேசத்தை புரிந்து கொள்ளாமல் எனக்கே தீமை செஞ்சுட்டு போயிடுறாங்கய்யா, என்னால தாங்க முடியலையா அப்படின்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுறாரு, கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த தீமையை நன்மையா முடிய பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா?
நிச்சயமாய் நன்மையா முடிவு பண்ணுவார். உங்களுக்கு தீமை செய்தவர்கள் ஒரு நாள் உங்களிடத்தில் வருவார்கள். அப்பொழுது நீங்கள் யோசேப்பு போல சொல்லணும், நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிவு பண்ணினார் என்று சொல்ல வேண்டும். அவர்களை நீங்கள் மன்னிக்குள்ளா இருக்க வேண்டும். அதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெறும் ஜபமும் பாடலும் ஆராதனை துதியும் ஆட்டும் பாட்டும் அல்லங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது கிரியில் இருக்கிறது, அன்றாட வாழ்வில் இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது, செயல் இருக்கிறது. கிரியில்லாத விசுவாசம் செத்தது. சரியா? அப்போ ஆராதனை என்பது, தேவனை ஆராதிப்பது என்பது, ஒரு கிறிஸ்துவம் என்பது ஒரு இறை வழிபாடு சார்ந்தது அல்ல. கிறிஸ்துவம் என்பது வாழ்க்கைங்க. வாழ்க்கை. புரிந்து கொள்ளுங்க. தீமை வரும், சகித்து கொள்ளுங்க. யோபின் தீமையை கர்த்தர் நன்மையா மாற்றும் போது இரட்டிப்பான ஆசீர்வாதம் யோபுக்கு. யோசேப்பினுடைய தீமை நன்மையை முடிவு பண்ணும்போது ஏராளமான ஜனங்கள் உயிரோடு காக்கப்பட்டார்கள். உங்க மூலமாய் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டுமானால் நிச்சயமாய் உங்களை சுற்றில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு தீமை செய்வார்கள் தான். ஐயா கர்த்தர் சொல்லிட்டாரியா தீங்குக்கு உங்களை விலக்கி காப்பேன்னு சொல்லி, ஆனா இப்ப காக்க மாட்டாரு அப்படிலாம் சொல்லாதீங்க. வேதத்தை புரிந்து கொள்ளணும். எங்க விலக்கி காத்தார், எங்க காக்கலன்னு சொல்லி, இல்லையா? அதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் எதையும் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஸோ யாக்கோபுக்கு தீங்கு செய்ய விடாதபடிக்கு லாபானை தடுத்தார். ஆனால் தன் சகோதரர்கள் தீமை செய்யும் போது, யோசேப்புக்கு தன் சகோதரர்கள் தீங்கு விளைவிக்கும் போது கர்த்தர் தடுக்கல. சிறைச்சாலையில் அடைக்கும் போது கர்த்தர் தடுக்கல. ஆனால் எல்லாம் நன்மையாக முடிய பண்ணினார். ஸோ உங்களுக்கு தீமை செய்வாங்க, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் நன்மையை முடிவு பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். யாருக்கும் தீமை செய்யாம ஆண்டவரே தீமையை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நன்மை பெற்றவங்களிடத்திலிருந்து தீமையை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவீராக. தீமையானது அனைத்தையும் நன்மையா முடிவு பண்ணுகிறவர். தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீ நன்மை செய்யும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.